வணக்கம். ஜி நியூஸ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். சிறுவாபுரி அருள்மிகு ஆனந்தவல்லி அம்பிகை உடனாகிய அருள்மிகு அகத்தீஸ்வர சுவாமி திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்பு. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் சின்னம்பேடு கிராமம் என்றழைக்கப்படும் சிறுவாபுரி அருள்மிகு ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அருகில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஆனந்தவல்லி அம்பிகை உடனாகிய அருள்மிகு அகத்தீஸ்வர சுவாமி திருக்கோவில் உள்ளது. இத்திருக்கோவில் இராமாயண காலம் தொட்டு பெரும் புகழ்பெற்று விளங்கும் சின்னம்பேடு, அதாவது சிறுவாபுரி கிராமத்தில் தூங்கானை மாடம் என்ற அமைப்பில் திருக்கோவில் கொண்டு அடியார்களுக்கு அருள்பாலித்து வரும் அருள்மிகு ஆனந்தவல்லி உடனாகிய அருள்மிகு அகத்தீஸ்வர சுவாமி திருக்கோவிலை புனரமைத்து இன்று காலை மகா கும்பாபிஷேகம் செய்து வைத்தனர். இதை முன்னிட்டு கடந்த 1ஆம் தேதி முதல் கிராம தேவதை வழிபாடு, அருஞ்சை, விக்னேஸ்வர பூஜை, கோபூஜை, தனபூஜை, ஸ்ரீ கணபதி ஹோமம், ஸ்ரீ லக்ஷ்மி ஹோமம், வாஸ்து சாந்தி, பிரவேச பலி, ஸ்ரீ நவகிரக ஹோமம், அங்குரார்ப்பணம், கும்ப அலங்காரம், யாகசாலை பிரவேசம், நாடி சந்தானம் உள்ளிட்டவை நடைபெற்றது. இன்று காலை 8 மணிக்கு மகா பூர்ணாகூதி, யாத்ரா தானம் உள்ளிட்டவை நடைபெற்றது. இதன் பின்னர் திருக்கோவிலின் உதவி ஆணையர் சிவஞானம், திருக்கோவிலின் தலைமை குருக்கள் ஆனந்தன், சிவாச்சாரியார் ஆகியோர் முன்னிலையில் புனித நீர் அடங்கிய கலசங்கள், மங்கள வாத்தியம் முழங்க பிரகார புறப்பாடு நடைபெற்றது. பின்னர் விமான கோபுரங்கள், மூலவர், பரிவார மூர்த்திகள் உள்ளிட்டவைகளுக்கு வேத விற்பனர்கள் புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் செய்து வைத்தனர். திருக்கோவில் வளாகத்தில் அனைத்து பக்தர்களுக்கும் மாபெரும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. நாளை முதல் 48 நாட்கள் மண்டலாபிஷேக நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலையத்துறை, சின்னம்பேடு கிராம பொதுமக்கள், கும்பாபிஷேக திருப்பணி குழுவினர்கள் உள்ளிட்டோர் சிறப்பாக செய்திருந்தனர். அவர் ஊதினாரு. சார் கைட்டு சார்